கோயம்பேடு போகணும் எவ்வளோ ஆகும்? 450 ரூபாப்பா. 4 கிலோமீட்டர் நான் கோயம்பேடு. இது வரைக்கும் கோயம்பேடு 400 ரூபாய் கேட்டுருக்கேன். ஏன்னா ஏறு எல்லாம் வேற ஆட்டோ பாரு. இவன் யாரும் வரமாட்டானுங்க வேற ஆட்டோ. சரி வாணா ஓ நான் கோயம்பேடு பஜனை தெரியுங்களா? அங்க விட்டுல பஜனை ஜனெல்லாம் எனக்கு தெரியாது. ஒழுங்கா ரூட் சொல்லு, நான் கூட்டிட்டு போறேன் உன்னை. ஆட்டோ வரணும்னா ரூட் கூட தெரியலன்றா. ஏய் கூகுள் காலத்துல வந்து நீ என்ன ரூட் கேட்டுக்கிறேன்? மேப் படியா வரானுங்க பாரு. செக் கூப்பிடுறாரு. கை தட்டிட்டு என்ன சாமி கும்பிடுறானுங்களா? என்னையா சரிலையே, சரி பாப்போம். சார் எவ்வளவு நேரம் சார் உங்களை ஆட்டோ கூப்பிடுறது? கை தட்டி கூப்பிட்டா ஆட்டோ வராது, கை வலி தான் வரும். ஏறுங்க. ஒரு பாட்டுல ஏதோ தலைவர் சொல்லிட்டாரு, கை தட்டினா ஆட்டோ வரேன்னு சொல்றேன். அதுக்கு நீ எல்லாம் உட்காந்து கை தட்டி மூஞ்சிங்களா பாரு. சாய் வைத்த வலியா தங்கச்சி பிரசவம் சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போகணும். பிரெக்னன்ட். ஏறுமா சீக்கிரமா போன. ஏறுமா 5 நிமிஷம் போயிடலாமா? அண்ணே குழந்தையும் பிறந்துச்சுண்ணே. நீயே ஒரு பேர் வச்சு வாட்டுறது என்ன பிறந்துச்சு குழந்தை? அப்படியாப்பா? ஜெயக்கடாவுடைய ஆண் குழந்தைக்கு கருணாநிதி என்று பேர் சூட்டப்படுகிறது. என்ன இப்படி வெயில் அடிக்க? ரிஜெக்ட். என்னடா இது மழை பெய்யற மாதிரி இருக்க? ரிஜெக்ட். ரொம்ப டயர்டா இருக்கு. ரிஜெக்ட். வெயிலோ புயல் மழையோ அங்க போய் அட்டன் பண்ணுமா? அது ஆயிடும் ரிஜெக்ட்.